மட்டன் வச்சு இந்த கிரேவி செஞ்சு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு பிசு பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல தான் சமைக்க போறோம். இதுல விட்டமின் ஏ, டி அண்ட் இ இருக்கு. இதுல கொலஸ்ட்ரால் இல்ல, அதனால ரொம்ப ஈஸியா ஜீரணம் ஆயிடும். இது பார்க்க கிளியர் அண்ட் லைட்டா இருக்கு. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா? இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்து லைட்டா வதக்கி எடுத்துக்குங்க. 4 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினது அப்புறம் கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. 1/2 கிலோ மட்டன் கொத்தி வாங்கியிருக்கேன். இதை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். பொடியா நறுக்குன 2 தக்காளி. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதும் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டாலே போதும். மட்டன் நல்லா வெந்துரும். அவ்வளவுதான், 5 விசில் வந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. 1 நிமிஷத்துக்கு அடுப்புல வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் கீமா ரெடி. நீங்களும் சன்லேண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.